ஒரு தலைவன் என்றால் கொள்கை இருக்கணும். திமுக கூட ஒரு கொள்கை இருக்கு, திராவிடம் என்கிற கொள்கை. அதிமுக கூட திராவிடத்துறை நீட்சி. சிபிஎம் ஒரு கொள்கை இருக்கு, பொது உடைமை. மக்கள் நீதி மையத்து கூட சென்ட்ரலிசம் கோட்பாடு இருக்கு. பிஜேபி கூட இந்துத்துவா என்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கு. விஜய் கட்சியில யாராவது இருந்தா சொல்லுங்க. அதே போல ரொம்ப தெளிவா தன்னுடைய கொள்கையில முன்னிச்சார். செகுலரிசம், சோசியல் ஜஸ்டிஸ், இதுதான் என்னுடைய ஐடியாலஜி. சமூக நீதி, ஜனநாயக அரசியல், இதுதான் என்னுடைய ஐடியாலஜி. பெரியாரை ஏன் நான் கையில் எடுத்துக்கிறேன், ஏன் வேலுநாச்சியார் கையில் எடுத்துக்கிறேன், ஏன் அஞ்சலியம்மா கையில் எடுத்துக்கிறேன், ஏன் கர்மவீர காமராஜர் கையில் எடுத்துக்கிறேன், ஏன் அண்ணல் அம்பேத்கர் கையில் எடுத்துக்கிறேன் அப்படிங்கறத மிக தெளிவாக உடைச்சு பேசாரு. சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் தான் ஒட்டுமொத்தமான எல்லா கட்சியோட கொள்கையா இருக்கு. ஆனா கொள்கையை உள்ள வச்சுக்கிட்டு வெளியே நடக்கிறது ஒண்ணா இருக்கு. நம்ம அப்படி கிடையாது. நம்ம வெளிப்படையா பிராங்க உடைச்சு பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி உடைச்சு பேசினாரு. சாட்டை துறைமுறை எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, வாங்கிட்டான் தம்பி, பேமெண்ட் வாங்கிட்டான். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்க அண்ணனும் வாங்கிட்டாரு. மாப்பிள்ள சார் போய் பாத்துட்டு வந்துட்டாங்க. அவருக்கு என்னென்ன பேமெண்ட் செட்டில்மெண்ட் ஆகணுமோ அத்தனையும் ஆயிடுச்சு. தலைவர் தளபதி அவர்கள் கட்சியை ஆரம்பித்த உடனேயே மானம், வெக்கம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாம நான் தமிழ்நாட்டுல தனிச்சுதான் நிற்பேன்னு சொன்ன அவங்களுடைய தலைவர் அண்ணன் அந்த புடுங்கி சொன்னாரு, என்னுடைய தலைவர் தளபதியோட மட்டும்தான் கூட்டம். ஆனா தளபதி உங்களை திரும்பி கூட பாக்கல. இன்னைக்கு வரைக்கும் உங்களை எந்த மேடையிலுமே பேசலடா, எந்த மேடையிலுமே பேச. 14 வருஷமா 14 கொள்கை தலைவரை வச்சுக்கிட்டு இருக்கிற உனக்கு கொள்கைனால என்னன்னு தெரியாது. இருக்கக்கூடிய எதிரான வேட்பாளர்கிட்ட காசு வாங்கி நக்கி பிழைக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஈனப்பிறவி நீயே. என்னுடைய தம்பிகளும் தங்கைகளும் பார்த்து நீங்க பேசுறீங்க. காசுக்காக ஈனத்தனமான வேலைகளை செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்னே ஒன்னு தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய கைகளையும் வாய்களையும் எங்கள் அண்ணன் பூட்டி வச்சிருக்கிறாரு. ஒரே ஒரு கண்ணசைவு கொடுத்தா காணாம போயிடும் நாம் தமிழர் கட்சி. தமிழக வெற்றி கழகம் அதை முன்னெடுக்கும், பாத்துக்கங்க.